அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீட்டுக்கு கால் பேசணும், இன்டர்நெட் போட்டு கொடுங்க, பசங்களோட பேசணும், அதுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியாவில் உள்ள பணிப்பெண்ணுக்கு இதில் தான் நீ ஸ்ரீலங்காவுக்கு பேச சொல்லி பிள்ளைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பிள்ளைங்களுக்கு பேச இயலுமே. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க மூஞ்சி பார்த்து கூட பேச இயலாது. எனக்கு உதவி ஒன்று செய்யுங்க அப்பா. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருப்பீங்க. என் பிள்ளைங்க 3க்காக எனக்கு வீடு ஒன்று சரி மாற்றிட்டாங்க. வீடு நான் சொல்கிறேன், ஏஜென்சியில் கொண்டு போய்ட்டு விடுன்னு சொன்னதுக்கு, இல்லாட்டி போலீஸில் கொண்டு போய்ட்டு விடுன்னு சொன்னதுக்கு டிக்கிறாங்க. நீ போட்டு நீ எங்கேயும் கொண்டு போய்ட்டு விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கிறாங்க. நம் நாட்டு பெண்களின் அவல நிலையின் உச்சகட்டம் தற்போது அரபு நாடுகளில். உலகளாவிய தொழில்நுட்ப கோளாறு துபாய் விமான நிலையத்தில் போக்குவரத்தை முற்றிலுமாக முடக்கியது. பயணிகள் அவஸ்தை. மீண்டும் ஒவ்வொரு மத்தாம்களிலும் களமிறங்கும் உணவு பாதுகாப்பு குழு. பாருங்க, ஒரு பெண் செய்த செயல். பட்டப்படிப்புக்காக செல்லக்கூடிய குழந்தைகளோட போகிறவங்களுக்குரிய முக்கியமான தகவல். ஸ்கூட்டரால் ரொம்ப அதிகமான தொல்லை. பலருமே காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஸ்கூட்டர்களை தடை செய்ய விரைவில் திட்டம். காலநிலை அவதான மையம். இன்றும் நாளையும் சுறுசுறுப்பான காற்று இருக்கும். அதே போல் தூசியுடன் கூடிய காற்று நிச்சயமாக எதிர்வரும் நேரங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பாலைவன பகுதிகளுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக போய்க்கோங்க. ஏன்னா ரோடுகள் எல்லாம் இந்த புழுதி காற்று காரணமாக மணல் நிறைந்து காணப்படுது. பாருங்க வானிலை ஆய்வாளர்களின் மிக முக்கியமான சில தகவல்களையும். تدريجيا خلال الساعات القليلة المقبلة، ولكن يعود خلال نهار يوم الغد وعلى فترات أيضا خلال الأيام القادمة. الرياح الشمال الغربية راح تستمر ويانا وعلى نشاطها على فترات خلال الأيام الخمسة القادمة، وأجواء حارة ودرجات الحرارة العظمى تعود مجددا لتلامس 50 درجة مئوية. أجواء حارة متوقعة خلال النهار وأيضا خلال المساء، وفرص لغبار مثار خاصة على المناطق الصحراوية والمكشوفة خلال الأيام القادمة. حاليا هواء شمالي غربي نشط على فترات. سرعة الرياح حاليا 12 كيلومتر في الساعة. درجة الحرارة حاليا 42 درجة مئوية في المناطق السكنية. الرؤية الأفقية متراجعة حول 3 كيلومتر، وهي أقل من ذلك في بعض المناطق الصحراوية والمكشوفة خارج المدينة. فرص لتشكل الرمال الزاحفة على بعض الطرق خارج المدينة، لذلك نتمنى من قائدين المركبات في الطرق السريعة خارج المدينة يديرون بالهم. الرؤية الأفقية متراجعة ونسبة الرطوبة أيضا متراجعة. أجواء جافة 11%. نسبة الرطوبة وكحد أقصى في بعض المناطق الساحلية تصل إلى 15 وال20%. سمة صافية راح تستمر ويانا لعدة أيام. هواء شمالي غربي. உலகளாவிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக துபாய் விமான நிலையத்தில் போக்குவரத்து ஸ்தம்பிதமானது. இதனால் பல பயணிகளும் அசௌகரியத்துக்குள்ளாகினர். அவர்களுடைய பயணம் முற்றிலுமாக தடைப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக இந்த நிலைமை சரி செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் சுமூகமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் விரைவிலேயே நடந்த வண்ணம் உள்ளது. திடீர்னு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க சிவில் சர்வீஸ் கமிஷன். பார்க்கலாம் என்னென்னு. சிவில் சர்வீஸ் கமிஷன் தலைவர் டாக்டர் இஸ்லாம் அல் ருபையான் பல்வேறு சிறப்பு பிரிவுகளில் 1600 குடிமக்கள் நாளை வேலைவாய்ப்புக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கிறார். நடப்பு மாதத்தில் வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பதாரிகளின் எண்ணிக்கை இதுவரை 8500ஆக உயரும். மத்திய வேலைவாய்ப்பு அமைப்பு வரலாற்றில் முதல் முறையாக வேலைவாய்ப்புகளை நேரடியாக வழங்குவதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. குவைத்து குடிமக்களுக்கான வேலை வாய்ப்புகளை இன்னும் துரிதப்படுத்துகிறாங்க. அப்படி துரிதப்படுத்துறதால பெரிய சம்பளத்தில் இருக்கிற வெளிநாட்டவர்கள் பாதிக்கப்படுவாங்க. குவைத் தெருக்களில் ஸ்கூட்டர் ஓட்டும் இளைஞர்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளது உள்துறை அமைச்சகம். அவற்றின் பயன்பாட்டின் விளைவாக காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தெருக்களில் பயனர்களுக்கு கடுமையான காயங்களை மற்றும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றது. பயணிகளுக்கு உண்டா வாகன ஓட்டுநர்களுக்கும் இவங்களால பெரிய தொல்லை தான்.
ஒவ்வொரு இடுமுடுக்குகளாலையும் பூந்து போயிடுறாங்க. அதால் பெரிய அளவான கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதை மொத்தமாகவே தடை செஞ்சிட்டாங்கனாலே நல்லாயிருக்கும். இன்னொரு மிக முக்கியமான தகவல், இது வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்தில் நடக்கிற சம்பவம். இது எதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னா, இந்த நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து எஜிப்த் நாட்டுக்கு குழந்தைகளோட, இந்த நாட்டு பட்டப்படிப்புக்காக போகக்கூடிய மாணவர்களோட எஜிப்த் நாட்டுக்கு போவீங்க. இல்லைன்னா மசருக்கு வேறு ஏதாவது ஒரு வேலைக்காகவோ, அல்லது மசரில் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா குவைத்திகளுக்கு வந்து வீடு இருக்கும், அவங்களுக்குரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி எதையாவது பார்க்குறதுக்காக நிறைய பேரை கூட்டிகிட்டு போவாங்க, தொழிலாளர்களை. அப்படி யாராவது போனீங்கன்னா அந்த நாட்டில் முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இது ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, சூட்கேஸ் ஒன்று திருடிட்டு வந்து அந்த சூட்கேஸில் உள்ள லேப்டாப் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள். என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹாரிஸ் இருந்தார். அவருடைய பாபா வந்து பார்த்திங்கன்னா மசரில் ஒரு வீடே வச்சுருக்கிறாரு. அதுக்காக அவரை வந்து கூட்டிகிட்டு போவார். இடைக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எப்பயாவது வருஷத்தில் கூட்டிகிட்டு போவார். போன வாட்டி ஒரு தடவை அவர் போயிட்டு வரும்போது என்ன சொன்னார்னா, அவருடைய பர்ஸு, ஃபோனு, அவருடைய பாஸ்போர்ட் இது எல்லாமே மொத்தமாகவே ரோட்டில் நடந்துட்டு போகும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 6-7 வயசு கூட இருக்காது, வந்து என் பர்ஸோட சேர்த்து என்னுடைய அந்த பையே பிடுங்கிட்டு ஓடிட்டான். நானும் விரட்டி பார்த்தா முடியலை. மசரில் வந்து ரொம்ப திருட்டு பசங்க நிறைய ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்னார், இன்றைக்கி அதை கண்ணால் கூட பார்க்க முடியுது. அதே மாதிரி நாம் தான் டெய்லி குவைத்துக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. திருட்டு, ஊழல், எத்தனையோ கேஸ் தொடர்ந்து வரக்கூடியது யாருன்னு பார்த்தா முதல் இடத்துல இருக்கிறது எம்எஸ்ஆரிகள் தானே. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட. அது இங்கேயா இருந்தாலும் சரி, அவங்க நாட்டுக்கு போனாலும் சரி, தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பாருங்கள் எப்படியெல்லாம் ஆட்டையை போடுறாங்க. கடைசியில் லக்கேஜோட மொத்தமாகவே அந்த லக்கேஜை தூக்கிட்டு எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். அட்ரா சக்கு அடுத்தவன் பொருள் ஆட்டையை போட்டுட்டு எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா. அடுத்ததாக இன்னொரு வீடியோ ஒன்று எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த தல்லாஜா யாராவது சுத்தம் பண்ணுறீங்களா இருந்தால் தயவு செய்து இந்த ரோடுகளில் இருக்கிறது உணவுகளை பார்த்து வீசுங்க. தயவு செய்து புதிய உணவுகளை வீசாதீங்க. பாருங்கள் எவ்வளோ உணவு வீசிருக்காங்க. and دوار كتا واحد هذه الثلاجة زين علينا أنا 4 باكيت شيلي ملاش داخل هني شوف شلون قلتي هذا ما في خراب أنا كلام بعدين يجي جالانا زين هذا واحد يجي نفر أنا ما يقول منو خلاص لازم شوف بابا شرطة انت بابا هذا زين والله هذا ايش زين والله أنا أقول انت كل يوم تعالى هذا موجود هنا ايش كل يوم قلتي هذا في كاميرا انا كلمت 2 مرة هذا ماما شوف ماما وهذا سويت انا مني برا होगा انا اقول انا سالون وهي اقول اوكي انا شوف ما يشوف كل يوم هو يجي قلتي ايش داخل زبالة مسكين علين تاني نفر يجي مصري هو دور انا شيلي ايش شوف ممكن 5 كيلو فوق هذا 5 كيلو चीज متروس شوف चीज متروس هذا चीज متروس شوف يمكن 5 أو 6 كيلو شوف بابا شورتا عمرية الله يخليك شوف أنا أتي على طول حمامة وهذا شيل يا إيش شنو سوي يعني هذا رو چيزبالا هذا رو چيزبالا إيش هلو شوف هذا بيت هلو ما في خراب بس هو قتي الله يخليك أنت شوف منو هذا قتي على طول قتي أنا كم مرة سوي فيديو هو ما في فرق واحد مرة أنا جينجال هو سوي كلام موزن أوكي مع السلامة علي أنا شيلي كلا هذا چيز ملا هذا قطوة أكل هذا حمامة أكل 6 كيلو علي أنا آتي يلا مع السلامة إذا شوف أنت شورتا ملومري يا بابا أنت شوف هذا سوي شوف هذا كاميرا منو هذا كل يوم قلتي كل يوم مو واحد يوم أنا كم يوم صبر أنا هو ما يستوي هذا نفر ما يستوي هذا الحمد لله कोई ताई बाती अकेला है ना वो गिट्टी आला तुल चीज बाला बदाना इजी चम नफरा गैद दवर माफी अकेल वो लेज गिट्टी वो सुनो तभी आदे गिट्टी अकेला ना भी अरब मिसकी और ना दिया आना मौजूद ही नहीं उमरिया ओके मासलामा எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. தயவு செய்து உணவுகள் அந்த மாதிரி வீண் விரயம் செய்யாதீங்க. சவுதி அரேபியாவில் குடிமகன் தனது மனைவியை கொன்றார். நான் அவளை பர் அல் ஹத்ரியாவில் விட்டு விட்டேன், அவளை கொல்லவில்லை.
போதைப்பொருள் பாவனையாளரும் அவரது குடும்பத்தினரும் அவர் உளவியல் நோயால் பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவையில் சிகிச்சை பெற்று வருவதை உறுதிப்படுத்துகின்றனர். பொது வழக்கு விசாரணை நிலுவையில் அவரை தொடர்ந்து காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. இவ்வளவுதான் மக்களே, இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களுடைய கேஸ் இவ்வளவுதான். அவங்க மனநோயாளி, அவர் போதையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு எதுவுமே அவர் சுயநினைவில் செய்யலை அப்படின்னு கேஸை முடிச்சிருவாங்க. இது ஒரு போதைப்பொருள் பாவனையாளருடைய அறையைத்தான் ஒரு சகோதரி எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வீடுகளில் போதைப்பொருள் பாவனையாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து தூரமாகவே இருங்க, ரொம்ப கவனமாகவே இருங்க. அவங்க என்ன அநீதி இழைச்சாலும் அவங்க சுயநினைவில் செய்யலை அப்படின்னு கேஸை சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனம். உணவு பாதுகாப்புத்துறை, உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்புத்துறை தொடர்ந்துமே சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. ஒவ்வொரு பகுதிகளையும் கோய்த்துறை அனைத்து கவர்னரேட்கள்லையும், குறிப்பாக மத்தாம்கள் உணவகங்களில் தான் அதிகமான இந்த சோதனை நடக்குது. அதே மாதிரி சில பக்காலாக்கள், பெட்டி கடைகள் மற்றும் பல இடங்கள்லையுமே சோதனைகள் தொடர்ந்துமே நடக்குது. சூப்பர் மார்க்கெட்கள், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்கள், ஜெமியாக்களில் கூட இந்த சோதனை நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக இந்த உணவகங்களில் மத்தாம்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். உணவு பாதுகாப்புத்துறை என்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் டெய்லியே சொல்லிட்டு இருக்கிறேன், பழைய உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. மசாலா போட்ட உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. பச்சை கறிகளை மட்டுமே தான் வைக்க முடியும். அதே மாதிரி காய்கறிகளை வைக்க முடியும். மசாலா போட்டதையோ அல்லது நேற்று சமைத்ததையோ வைக்க முடியாது. அது ஹோட்டல்களுக்கு மட்டும்தான். வீடுகளில் ஒரு வாரம் 2 வாரம் ஆகினாலும் ஓட்டுநர் பணி பெண்களுக்கும் நிறைய பேர் கிடைக்கிற சாப்பாடே இந்த 1 வார கணக்கில் 2 வார கணக்கில் கிடைச்ச சாப்பாடு தான். ரூல்ஸ் ரெகுலேஷன் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் அது மீறப்படும் அப்படின்ற மாதிரி வீடுகளில் இருக்கிற தொழிலாளர்களுடைய நிலைமை இது தானே. எல்லாம் பாதுகாக்கட்டும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பேப்பரும் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய எக்ரிமெண்ட் பேப்பர், ஒப்பந்த பேப்பர். குவைத்துக்கு சரி வெறும் ஒரே ஒரு பேப்பர் தான், டபுள் சைட். இவங்களுடைய குறைஞ்சது ஒரு 4-5 பேப்பராவது இருக்குது எக்ரிமெண்ட். அவ்வளவு சட்டத்திட்டம் தொழிலாளர்களுக்கு நாசமாக போச்சு. ஒரு பேப்பர் இருக்கிற குவைத்திலேயே அந்த அளவு நிலைநாட்ட முடியலை சட்டத்தை. இதில் 10 பேப்பர் பார்க்க தேவையில்லை. எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்னா அந்த நாட்டில் தொழிலாளர்கள் அதை சொல்கிறத விட நீங்கள் சில வீடியோ காட்சிகளை போட்டுக்கிறேன்னு பாருங்கள். ஒரு சகோதரிக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை அது ஒருத்தர் இல்லை, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக அவங்களால முடிஞ்ச மாதிரிக்கு அந்த வீடியோக்களை எடுத்து அனுப்புகிறாங்க. கடைசியில் இந்த சகோதரி பாருங்கள், அவங்க கையில் ஒரு ஃபோன் இல்லாமல் யாரோ ஒரு பணிப்பெண் அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுடைய ஃபோனை எடுத்து தான் இந்த வீடியோ எடுத்து சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. வீட்டுக்கு ஃபோன் பேசணும், பசங்களுக்கு ஃபோன் பேசணும்னா எந்த ஃபோன் தெரியுமா வாங்கி கொடுத்துருக்குறாங்க? அந்த சவுதியில் இருக்கக்கூடிய மாமா பாபா இதில் தான் நீ ஸ்ரீலங்காவுக்கு பேச சொல்லி பிள்ளைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பிள்ளைங்களுக்கு பேச இயலுமே. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, மூஞ்சி பார்த்து கூட பேச இயலாது. எனக்கு உதவி ஒன்று செய்யுங்க அப்பா. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருப்பீங்க. பிள்ளைங்க 3க்காக எனக்கு வீடு ஒன்று சரி மாற்றிட்டாங்க. வீடு நான் சொல்கிறேன், ஏஜென்சியில் கொண்டு போய்ட்டு விடுன்னு சொன்னதுக்கு, இல்லாட்டி போலீஸில் கொண்டு போய்ட்டு விடுன்னு சொன்னதுக்கு அடிக்கிறாங்க. என்னையை போட்டு நீ எங்கேயும் கொண்டு போய்ட்டு விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கிறாங்க. நான் என் கையெல்லாம் வீங்கிதான் பாருங்க, நெய்யில் பூத்து போயிட்டுருக்கேன். கை அடித்து சரியான முறைக்கு அடிக்கிறாங்க. என்னையும் இந்த வீட்டில் ஃபோன் பேச இல்லாமல் இருக்குது. வீடியோ கால் பேசினா என்னைய போட்டு அடிக்கிறாங்க. வீடியோ கால் பேச வேணான்ட்டு ஃபோனை கைக்கே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஃபோனை கைக்கு எடுத்தாலே பேசுகிறாங்க. ஃபோனை நைட்டுக்கு நான் நைட் ஃபோனை எடுத்தாலும் பார்ப்பாங்க. நான் என்ன செய்கிறேன் இது செய்கிறேன். நைட் ஃபோன் பேசுகிறதுக்கே இயலாது. நான் இருந்த முத நான் ஸ்ரீலங்காவில் 4ஆம் மாதம் 3ஆம் தேதி நான் ஸ்ரீலங்காவில் இங்கே வந்தேன். சரியா, முத வேலை செஞ்ச ஒரு வீட்டில் அங்கே பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கு அங்கே என்னென்னா தலையில் எனக்கு பெயின் இருக்கனால பெயினை பற்றி அவங்க சொல்லாமல் நான் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சரியா, தலையில் பெயின் இருக்கனால அவங்க கொண்டாந்து விட்டாங்க. எனக்கு தெரியணும் தான். ஆனால் தலையில் இருக்க பெயினை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ வந்திருக்கேன் 2வது வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க அன்னைக்கு. ஆனால் ஃபோன் என்கிட்ட ஃபோன் இருந்தது அவங்களுக்கு தெரியாது.
ஃபோனை நான் பண்ண சொன்னேன், எனக்கு பிள்ளைங்க 3 இருக்குது, எனக்கு ஃபோன் பேசணும் பிள்ளைங்களோட அப்படின்ட்டு. அப்போ நான் எனக்கு கார்டு போட்டு கொடுத்தாங்க. பிள்ளைங்களோட 2 வார்த்தை பேசக்குள்ள கார்டு முடிஞ்சிருக்கு. அதுக்கு எனக்கு புருஷன் மகளை சொல்லி சேர்த்து வச்சாங்க. சரி பரவாயில்ல, நான் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கால் பண்ணி கேட்டால் தான் என் பிள்ளைங்களுக்கு எனக்கு எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது. சரியான மாதிரி நான் ஃபோனை பற்றி என்னாச்சும் பேசுனேன்னா அடிக்கிறாங்க. என்னை போட்டு நேற்று 2 பேரும் போட்டு என்னை மிதின்னு மிதிச்சாங்க. என் ஃப்ரெண்டுங்களோட வீடியோ கால் பேசின சுட்டி என்னை போட்டு மிதின்னு மிதிச்சாங்க. என்ன செய்ய, நான் வந்த கஷ்டத்துக்கு எங்கள் வீட்டுக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன் இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து. பிள்ளைங்க கஷ்டத்துக்காக தான் வந்தேன். எனக்கு எதுவுமே சரியா இங்கே வந்து அப்படி பிள்ளைங்களோட பேச வேணான்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க. வீடியோ கால் பேச வேணாம், நார்மல் கால் பேசுங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. என் பிள்ளைங்கள ஒழுங்காக பார்த்துக்க யாருமே இல்லை. எங்கள் மாமிக்கு பார்த்துக்க இயலாத ஒவ்வொரு பக்கம் தான் என் பிள்ளைங்க இருக்குது. பிள்ளைங்க பார்த்துக்க இயலாது. எனக்கு கச்சேரி மிஸ் கூட எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, பிள்ளைங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, நீ ஏன் போய் சொல்லி எனக்கு சொல்லிட்டு போனேன்ட்டு. நான் சொன்னேன் கஷ்டத்துக்காகத்தான் நான் வந்தேன், பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஆனால் இங்கே வந்து பார்த்தா என் பிள்ளைங்களோட பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சரி நான் காப்பாற்றுங்க, நீ இந்த வீட்டிலேருந்து நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா என் பிள்ளைங்களோட எனக்கு ஃபோன் பேசலாம். என்னை அடித்தே சாவடிச்சிருவாங்க. என்னை அடிக்கத்தான் பாயிறாங்க. என்னாச்சும் சொன்னோம் அடிக்கத்தான் வராங்க, அடிக்கிறாங்க. சரியான மாதிரிக்கு என் பிள்ளைங்க 3 நல்லா இருக்கணும். அதுக்காக சரியான என்னை அடிச்சு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ். என்னை காப்பாற்றி எனக்கு வேறு வீடு ஒன்று மாற்றிட்டாங்க. இல்லாட்டி நான் ஸ்ரீலங்காவுக்கு என்னை எடுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு எப்படி சரி என் பிள்ளைங்க 3 நல்லா இருக்கணும். இந்த வீடு எனக்கு வேணாம், எனக்கு நல்ல வீடு ஒன்று பார்த்து தாங்க. நான் சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டேன், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கணும். ப்ளீஸ் எனக்கு உதவி ஒன்று செய்யுங்க. எனக்கு எது பேசுகிறதுனே தெரியல, பயமாக இருக்குது. நான் பயந்து பேசுகிறேன். ப்ளீஸ் எனக்கு உதவி ஒன்று. මං ඉන්නේ සෞදි වල. මම දැන් මෙහෙට ඇවිල්ලා මාස 2කටත් වැඩි. මට මාස 2කින් කවවත් පඩි හම්බුනේ නැහැ. මට හොඳටම කඩතරයි මේ ඉන්න තැන් වල. මාව ඉස්ලාම් දාපු ගෙදර ගෑනු කෙනා බාත්රූම් එකේ තල්ලු කරලා ඉවරලා මට හොඳටම ගැහුවා. ගහලා ඉවරලා මාව ඔෆිස් එකට ගිහින් දැම්මා. ඔෆිස් එකට ගිහින් දාලා ඔෆිස් එකෙන් මට හොඳටම ගැහුවා. ගහලා ඉවරලා ලංකාවේ ඔෆිස් එකට වීඩියෝ එකක් දැම්මා. මට බාත්රූම් එකේ තල්ලු කරපුවා ගහපුවා කිසිම දෙයක් කියන්න එපා කියලා. ලංකාවේ ඔෆිස් එකේ මම හොඳින් ඉන්නවා. මට ඇඟපතට ටිකක් අමාරුයි, මට වැඩ කරන්න බෑ, මාව ලංකාවට ගෙන්න ගන්න කියලා එහෙම තමයි වීඩියෝ එක දැම්මේ යාලා. ඊට පස්සේ දවස් 5ක් මාව එහෙ තියාගෙන ඉඳලා ඉවරලා හිටපු ගෙදර ගෑනු කෙනාම ඇවිල්ලා එක්කන් ගියා. ගෙදර ගෑනු කෙනාගේ අම්මලා ගෙදරට දානවායි කියලා. එහෙම මට එයාලගේ අම්මලා ගෙදර නෙමෙයි මාව දැම්මේ, වෙන ගෙදරට. ඒ ගෙදරින් මාසෙට වැඩට දානවා. දැන් මම මෙහෙ ඇවිල්ලා මට වැඩ කරපු මාසේ පඩිය හම්බුනේ නැහැ. මම මේ ගෙදරට දැන් මාසෙකට වැඩි ඇවිල්ලා මාස 2කට තමයි මේ ගෙදරට දැම්මේ. තව දවස් 10කින් මේ මාස 2ක් ඉවරයි මගේ. මට පඩිය හම්බුනේ නැහැ. මාව මෙහෙට වැඩට දාපු ගෙදර ගෑනු කෙනා තමයි පඩිය ගන්නෙ. මට මේ වීඩියෝ එක ෂෙයා කරලා වල හැමෝම උදව් කරන්න. මම ආවේ ලංකාවේ කොළඹ ෂෙනාලි ඒජන්සි එකෙන්. ඒකේ සර්ලට කතා කරාම එයාලා තාම කිසිම විසඳුමක් මට දුන්නේ නැහැ. මට පුළුවන් කෙනෙක් මේ වීඩියෝ එක ෂෙයා කරලා උදව් කරන්න. මට දුවෙක් ඉන්නවා. මට ඒ දරුවටවත් සල්ලි දාගන්න විදිහක් නැහැ. මගේ මහත්තයාත් නැහැ. මගේ මහත්තයා මං ගැන බලන්නේ නැහැ, ළමයා ගැන බලන්නේ. ඒ හින්දා තමයි මම රට ආවෙත්. මගේ දරුවට හැමදේම කරන්න. අන්තිමට ඒ කිසිම දෙයක් නැතුව ගියා. මම නිකන් වැඩ කරනවා. මට පඩියක්වත් නැහැ. මගේ අම්මගේ ඔපරේෂන් එකක් කරලා තියෙන්නේ. මගේ අම්මගව තමයි මගේ දුව ඉන්නේ. එතකොට එයාලා කන්නේ බොන්නේ කොහොමද කිසිම දෙයක් මට කරන්න විදිහක් නැහැ. මට පඩි දෙන්නේ නැති නිසා මම වැඩ කරනවා විතරයි, මට පඩි නැහැ. ඔයාලා හැමෝම මේ වීடியோ ஷேர் කරලා මට උදව් කරන්න. உங்களுக்கு தெரியுமா, ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த நபர் அவர் என்ன சொல்கிறார், அவர் பச்சையாகவே சொல்கிறாரு, உங்கள் ஆத்தா அம்மா ஆகி போனால் அதை கூட கழுவிடுறாங்க, அவங்களையா நாத்தம் பிடிச்சவங்கன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் நாத்தம் பிடிச்சிங்க, குவைத்திங்க தான் நாத்தம் பிடிச்சவங்க, வெளிநாட்டவர்களில் நாத்தம் பிடிச்சவங்கன்னு
டைரெக்டாகவே மூஞ்சிலே சொன்னார். ஏன்னா இந்த நாட்டில் எந்த அளவுக்கு நம்மளுடைய சில பணிப்பெண்கள் சொல்லக்கூடிய சில விடயங்களை கேட்கும்போது உண்மையிலே வேதனையாக இருக்குது. ஏன்னா அந்த அளவு சீப்பாக நடந்துக்கிறாங்க. மனிதாபிமானம் என்ற ஒன்றே இல்லாத ஒரு சில சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்குது. படைச்ச ரப்பில் ஆலமீனும் ரசூலுல்லாவும் இந்த மக்கா மதீனாவும் இந்த புண்ணிய மண்ணில் இல்லாமல் போயிருந்தால் இந்த மண் எப்பயோ மண்ணோட மண்ணாக போயிருக்கும் போல். அந்த அளவுக்கு அட்டகாசம், அந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணுறாங்க. ஒரு தொழிலாளியை அவங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு நாடு கடந்து இன்றைக்கி வந்திருக்கிற தொழிலாளியை, கடல் கடந்து வந்திருக்கிற தொழிலாளியை கௌரவிக்கிற விதம் எப்படின்னு பார்த்தீங்களா? இப்போ போன வீடியோக்கள் எல்லாமே பணிப்பெண்களுக்கு நடக்கக்கூடிய அசௌகரியம். இந்த பைத்தியக்காரன், இவனுக்கு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை, இந்த பைத்தியக்காரன் நாட்டில் இருந்துக்கிட்டு அரசியல்வாதின்ற ஒரு பேரும் ஒரு பதவியையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊராக போய் நான் உங்களுக்கு அது செஞ்சு கொடுக்குறேன், இதுக்கு செஞ்சு. முதல்ல வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஒரு அமைச்சராக இவன் இருந்தால் இவன் முதலாவது என்ன செஞ்சுருக்கணும்? இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பார்த்துருக்கணும். ஜெயகாமு ஸ்ரீலங்கா பைத்தியக்காரன் நாட்டு ஒவ்வொரு ஊராக போய் அந்த ஊரில் ஒரு 4 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை கூப்பிட்டு வச்சு மேடையில் ஏற்றி அவங்கள பாட்டு படிக்க வைக்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறது. இதுதான் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய சலுகையா? இதுதான் சலுகையா? மனுஷ நாணயக்கார அவர்களே, இதுதான் உங்களுடைய வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான சலுகையா? உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் அரசியல்வாதியா இன்னமும் இந்த பதவியில் உட்கார வச்சிருக்கிற மக்கள் தான் மடையர்கள், நாம தான் மடையர்கள். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இப்போ பாருங்கள், இப்போ கூட இந்த அரசியல் தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, சில வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வீடுகளுக்கு அரிசி மூடை போகுது. சில பகுதிகளில் 50,000 தினார் கொடுக்குறாங்களாம். 50,000 ரூபா, 50,000 தினாரா, 50,000 ரூபா கொடுக்குறாங்களாம். சில இடங்களில் பரிசு பொதிகள் வழங்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்களா, அவங்களுடைய கணவரோ மனைவியோ குடும்பத்தில் யாராவது பிள்ளைகளோ இருக்கிறாங்களா, வாங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு வாங்க, ஒரு ஃபார்ம் நிரப்பி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் சில பொருட்கள் வழங்குறதுக்கு இருக்கிறோம், விநியோகம் பண்ணுறாங்க. நம்மளை இங்கே சக்கியா சாரா புழிஞ்சி நம்மளுடைய காசு டாலரை எடுத்து நல்லா சுத்தி பண்ணி வாழக்கூடிய இவங்க அதிலேருந்து ஏதோ நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம குடும்பங்களுக்கு எதையோ போடுறது. அதுவும் எதுக்காக? இந்த எலெக்ஷன் வருதுன்றதால தான். எல்லாருடைய கையிலையும் இருக்குது ஓட்டு. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான திருட்டு நாய்களுக்கே போடுங்க ஓட்டை, திருடர்களுக்கே போடுங்க. அரசியல் மாற்றம் வராத வரைக்கும் இந்த தொழிலாளர்களுடைய நிலை, இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களாக இருக்கலாம், நாட்டிலிருந்து இன்னமும் ஏற்றுமதி செய்யப்பட போகிற பெண்களாக இருக்கலாம், கடைசி வரைக்கும் நிற்காது. இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு பிறகும் ஏற்றுமதி பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் நிப்பாட்ட போகிறதில்ல. நம்மெல்லாம் வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீட்டு பெண்மணிகளை இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் கொண்டு போய் கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ண வைக்கிறாங்க. யாருக்கு கேட்க துப்பு இருக்குது? நான் வீடியோ போட்டுக்கிறேன், என்னால் முடிஞ்சது நான் அந்த வீடியோவிலையாவது பச்சையாக சரி திட்டி சரி கேட்குறேன். இதையாவது ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது துப்பு இருக்கா? இல்லை. நான் இன்றைக்கி நினைக்கிறேன், இந்த வீடியோ ஒரு 3000 பேர் பார்க்குறது. தமிழ் வீடியோன்றது இப்போ நம்மளுடைய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது எவனையாவது துணியை பிடிச்சி அவுத்தாங்க, இல்லை யாராவது அவுத்து போட்டு நிற்கிறா அப்படின்னா தான் பார்ப்பாங்க. இல்லை யாருடையாவது ஒருத்தரோட ஏதாவது ஒரு கதை இருந்தால் தான், அந்தரங்கம் இருந்தால் தான் பார்ப்பாங்க. வாழ்வோ சாவோ, என்னால் முடிஞ்சதை நான் போராடுறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.